ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குக்கிங் படம் கொண்டு வந்திருக்கிறேன். படத்தோட பேர் ஹாட் பாட். இந்த படம் 2025 வெளியா இருக்கு. இந்த படத்தோட ஹீரோக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. கனவை நிறைவேற்றதுக்காக ஒரு பில்டிங்ல சின்னதா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றான். அதுல வர வருமானத்தை வச்சு படத்தை முடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே மக்கள் கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிரபலமாகுது. வருஷம் நடக்கக்கூடிய ஒரு டஃப் கான்டெஸ்ட்லயும் அந்த ரெஸ்டாரண்ட் பல திறமைகள் நிறைந்த மற்ற கடைகளோட போட்டி போடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஹீரோ அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணானா, நினைச்ச மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாவே அவனுடைய கனவை நிறைவேற்றினானா, டைரக்ஷன் பண்ணானா, படத்தை முடிச்சானா அப்படிங்கிறது தான் மிச்ச கதை. குக்கிங் படம்னாலே நம்ம சேனல்ல ரொம்ப ஸ்பெஷல். இந்த படம் குக்கிங் பிளஸ் காமெடி. அதான் உங்களுக்காக இதை நான் எடுத்து கொண்டு வந்துட்டேன். அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இந்த மூடி முதல் காட்சிலேயே ஹாட் பாட்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹாட் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரசாரமான சூப். அந்த சூப்பை வச்சு நம்ம எந்த உணவுனாலும் சாப்பிட்டாலும் டேஸ்ட் அப்படியே மதிமயக்கும். அப்படியே ஒரு கைப்பக்குவம் பாரம்பரியம் சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான கடை நடத்திட்டு வரவர் தான் லின் யூனான். இவர் இந்த ஜில்லாவில் அடிச்சுக்க யாருமே கிடையாது. அப்படி ஒரு கைப்பக்குவம் சீக்ரெட்டான ரெசிபி வச்சிருக்காரு. இப்படி ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன தன்னுடைய மனைவியோட புகைப்படத்துக்கு முன்னால எப்போதுமே சாமி கும்பிடுறது உண்டு. நம்ம ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட் வழக்கம் போல இன்னும் பிரபலம் ஆகணும், சைனாவிலே நம்ம தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாரு. ரெண்டாவது ஒரு வேண்டுகோள்மா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நம்ம மருமக பிள்ளை சொல் பேச்சு கேட்காம படம் எடுக்க போறேன் அதை எடுக்க போறேன்ட்டு அவர் பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம சுத்துறாரு. அவர் ஷூட் பண்ணக்கூடிய இந்த படம் சரியா ஓடக்கூடாது, ஃபிளாப் ஆகணும். அப்பதான் மனம் தளர்ந்து போயிட்டு நம்மளால படம் எடுக்க முடியாது, நமக்கு அந்த திறமை இல்ல, இனிமேல் மாமனாரோடைய கடை நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கணும். நீ தாமா அதை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சாமி மாதிரி வேண்டாரு. ஆக்சுவலா இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, வாரிசு யாருமே ஆம்பளை வாரிசுன்னு சொல்லிட்டு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தன்னுடைய மருமகன் தான் தனக்கு அப்புறம் இந்த கடையை கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாப்ல. ஆனா மருமக பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இது மேல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. அவருக்கு முழுக்க முழுக்க டைரக்ஷன், ஃபிலிம் ஷூட்டிங் இது மேல தான் ஈர்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேரு ரூயி. ரூயோடைய ஃபர்ஸ்ட் மூவி தான் இந்த படம். ஸோ ஒரு வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஷூட்டிங்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் ஒரு பில்டிங்கை வந்து விசிட் பண்றாங்க. ஆனா அது பார்க்கறதுக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் கோவப்படுறாரு. எனக்கு இதை விட இன்னும் பெட்டரான ஒரு பில்டிங் வேணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால இங்க ஒரு ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட் வந்து நடத்தினாங்க. பட் சரியா ஓடாததுனால அது அப்படியே கைவிட்டு போயிட்டாங்களாம். ஸோ எங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேவையான திங்ஸ் கூட இங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங்கை வாங்கிட்டாராம். இதை நீங்க இடிச்சு தரமட்டம் ஆக்கினா கூட பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல, எதுவும் பிளாஸ்ட் எதுவும் பாம்பு வெடிக்கிற மாதிரியான சீன் கூட இங்க வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால இவன் எடுக்கிற கதையில அப்படி ஒரு சீனே கிடையாது. பட் இருந்தாலுமே ப்ரொடியூசரே வந்து சொல்லிட்டாரா, அப்போ வந்து பாம் சீனை வச்சு ஏதாச்சும் ஒரு சீனை போட்டு எடுத்து உள்ள தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாப்ல. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய டைரக்ஷன் லட்சணம். ஏன்னா தேவை இருக்கோ இல்லையோ அப்படி பிரம்மாண்டமான ஒரு சீனை எடுத்து ஷூட் பண்ணி அதை அப்படியே மூவில சொருகி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்ல. கட் பண்ண நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜே. நம்ம ஹீரோ அண்ட் அவங்களுடைய அப்பா இவங்க ரெண்டு பேருடைய ஆஸ்பிரேஷனை வச்சு ஒரு எபிசோடா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்படி ஒரு ஊர்ல ஒரு பிரபலமான ஒரு செஃப் இருந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒருத்தரை வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சு கணவரை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டாங்க. அவங்க சொல்றது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வீட்டோட மாப்பிள்ளை இருக்கக்கூடிய தன்னுடைய மருமகனை காலங்காலமா பார்த்துட்டு வர தன்னுடைய பிரபலமான ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாரிசாக்குன்னு நினைச்சாரு மாமனார். ஆனா மருமக பிள்ளைக்கு அந்த பொறுப்புல வேணான்னு சொல்லிட்டு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட கடினமா முயற்சி செஞ்சு வராரு. ஸோ ரெண்டு பேருடைய ஆசைகளும் வேறு வேறு. ஆனா ரெண்டு பேருமே ஒரு காலத்துல குரு சிஷியனா இருந்தாங்க அப்படின்னு வந்துட்டு மொட்டையா சொல்றாங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறத நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஸோ இப்படி பாட்காஸ்டா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எபிசோடு மாதிரி மாமனார் மருமகன் அவங்களுடைய ஸ்டோரியை வந்து தொடங்குறாங்க. ஸோ வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிறதுனால அந்த ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய மாமனார் வீட்டில் தான் நம்மால் இருக்கிறாப்ல. அப்போ இறங்கி வரப்போ அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்னன்னு தெரியல, ஆனால் பரபரப்பா அங்க இருந்து நேரா மூவியோடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வராரு. அதான் இவருடைய படத்தை தயாரிப்பாங்களா அந்த நிறுவனத்துக்கு தான் வராப்ல. அங்க வந்து மேனேஜர் இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்ப தான் தெரிய வருது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஏகப்பட்ட நஷ்டீடு ஏற்பட்டிருக்குங்க. அதனால பேங்க்ல இருந்து அவருடைய நிறுவனத்தை ஜப்தி பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால இனிமேல் நம்ம படத்தை ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து சொல்றாப்ல. நம்மளுக்கு தலையில இடி இறக்குற மாதிரி ஆயிடுது. என்னடா சொல்றேன்னு கேட்டா, ஆமா சார் ஒன்றும் பண்ண முடியாது போல, அவ்வளவுதான் என் பழவும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகமா சொல்றாரு. சரி படம் இப்ப நம்ம எவ்வளவு முடிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளவு பணம் இருந்தா என் படத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்டா, குறைஞ்சது மில்லியன் அதுக்கு மேலேயும் தேவைப்படும். எது 10 லட்சத்துக்கு மேலேயுமா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தலையை சுத்தி போயிடுது. ஸோ டீம்ல இருந்த கேமராமேன் அவர் வந்து வருத்தப்பட்டு போறாரு, திக்கி சொல்றாரு, நான் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு போறாரு. பின்னாலேயே ஸ்டன் மாஸ்டரும் கோவப்பட்டு போறாரு. நம்மால என்னடா பண்றது, என்னடா செய்யறது, நம்ம கனவாச்சு, நம்ம லட்சியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே வந்து போன் பண்ணி பண உதவி கேட்கறதுக்காக ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்கிறான். அப்பதான் இந்த மாதிரி ஷூட் பண்றதுக்காக வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு பில்டிங்கை விசிட் பண்ணாங்க தெரியுமா, தேவைப்படுதுன்ட்டு. அந்த பில்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு 3 பேர் சேர்ந்து அப்ரூவ் படுத்திட்டு இருக்காங்க. உடனே இவன் போய் கேட்கறான், ஹே என்ன பண்றீங்கப்பான்னு கேட்டா, என்ன பண்ணதா சார், தோ ஷூட்டிங் நின்று போயிடுச்சு, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டாங்கோ, எங்களுக்கு மட்டும் தான் சம்பளம் கொடுக்கல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கூடவே இன்னொரு பொண்ணு. இந்த 3 பேருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட். 3 பேருக்கு தான் சம்பளம் பாக்கி போல. அதனால இங்க இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து எடைக்கு போட்டோ இல்ல வித்தோ எங்க சம்பளத்தை நாங்க எடுத்துக்க போறோம். இதுவே எங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, டே என் பொழப்புல மண்ணலி போட்டாதீங்கடா, இதை நம்பித்தான் என்னுடைய கனவு லட்சியம் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு சம்பளம் பாக்கி தானே, எப்படியாச்சும் கடனை பெரட்டி உங்களுக்கு முதல் வேலையா சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், இந்த திங்ஸை மட்டும் தொடாதீங்களா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிராப்ல. என்ன சார் சொல்றீங்க சார், எங்களுக்கு வயிற்று பொழப்பு எங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குல்ல சார் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றானுங்க. சரி சார், எத்தனை நாள சம்பளம் தருவீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு 2-3 மாசம் அப்படின்னு சொல்ல. ஐயா இது சரிப்பட்டு வராது, 2-3 மாசம் வேலைக்காகுதுன்னு சொல்லிட்டு டே காத்துடா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே டிஸ்மேண்டல் பண்றப்போ போய் கெஞ்சிரான். இது தாண்டா என்னுடைய கனவு லட்சியம், ஐயோ விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிற போதே ஒரு 3 பேர் அங்க இருந்து வராங்க. யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி விசித்திரமா பார்த்தா, ஏப்பா அங்க ஷூட்டிங்கான இந்த திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களே அந்த பில்டிங் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, நம்மால் ஒரு மாதிரி எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டா, ஒன்னும் இல்லப்பா அந்த ஷூட்டிங் வர நின்று போச்சு இல்ல, கார் வாடகை கொடுத்துருந்தா வாடகை கொடுக்கல, அதான் இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு, அங்கதான் எங்களுடைய திங்ஸ் எல்லாமே இருக்கு, அதை வந்து ஈடா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பில்டிங் இங்க தானே இருக்கு அப்படின்னு வந்து கேட்டா 4 பேருமே மூழ்கிறாங்க. அந்த 3 பேருக்குமே சம்பளம் பாக்கி இந்த திங்ஸை வச்சு தான் இருக்குது. நம்ம ஹீரோக்கு இங்க இருக்கக்கூடிய திங்ஸை யாருமே எடுத்துட்டு போக கூடாது. ஸோ 4 பேருமே ஒன்று சேர்ந்து அந்த பில்டிங் இங்க கிடையாது அப்படின்னு போய் சொல்றாங்களா, இங்க கிடையாதா, இங்க தான் ரூட் சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆமா இந்த பில்டிங் எதுக்காக, என்ன பர்பஸ் அப்படின்னு வந்து கேட்டா, நம்மால் அப்படியே மூழ்கிறான். என்ன சொல்றதுன்ட்டு, இது ஒரு ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட்ங்க, இது ஒரு 10 வருஷமா நான் ரன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போய் சொல்றாப்ல. உடனே அந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா, ஆமா இது ரெஸ்டாரண்ட் தான், நான் வந்து செஃப்பா இருக்கிறேன், அப்புறம் அந்த பொண்ணு சொல்றேன் நான் வந்து வெயிட்ரஸ் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 3 பேருமே இவங்க கூட சேர்ந்து போய் சொல்றாங்க. அவங்க ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாங்க, என்னடா இது இங்க யாருமே இல்லை, இந்த 4 பேர் தான் நிக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட் வர சொல்றாங்க, திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பாக்குறாங்க. திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி கொஞ்சம் அப்ரூவ் படுத்திட்டு இருந்தோம், அதான் அப்படியே வந்துட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டோம், ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு மாதிரி சந்தேகமா போயிட்டு திரும்ப வராங்க. திரும்ப வந்துட்டு சரி நாங்க உள்ள போகணும் அப்படின்னு வந்து நிக்கிறப்போ 4 பேருமே மறிக்கிறாங்க. எது உள்ள போறீங்கன்னு கேட்டா, ஏப்பா ரெஸ்டாரண்ட் தானே பசிக்குதுப்பா, கஸ்டமரா வாரோம் அப்படின்னு வந்து சொன்னா, கஸ்டமரா அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ள போங்க அப்படின்ட்டு இவங்க 4 பேருமே கூடி பிளான் போடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க, பாருங்க இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் உங்களுக்கு சம்பளம் இருக்கு, என்னுடைய பொழப்பு இருக்கு, ஸோ இவங்களுக்கு மட்டும் விட்டு கொடுத்துட்டோம், அவ்வளவுதான், நான் எப்படியாச்சும் உங்களுடைய சம்பளத்தை தந்துருத்தேன், பயப்படாதீங்க, இந்த 3 பேரை எப்படியாச்சும் நம்ம ஏமாத்தி இங்க இருந்து அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவங்க ரெஸ்டாரண்ட் நினைக்கிறாங்க, நம்ம ஒன்னும் சொல்லி அனுப்பி வைக்க முடியாது, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணலாம், நீங்க 4 பேர் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆச்சு, அதுக்கேற்ற மாதிரி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அப்படியே கிச்சனுக்குள்ள ஓடுறாங்க. இந்த 3 பேரும் பாக்குறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், தலைவா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்றப்போ, டேய் கம்முன்றா, பார்த்தா தெரியல, சேர் டேபிள் எல்லாம் கிடக்குதுல, ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. உள்ள வந்து 4 பேருமே வாக்கி டாக்கிலாம் எடுத்துக்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா மெர்லின், அந்த கலர் மண்டையன் அவன் பேர் பீட்டர், இன்னொருத்தன் பேர் டேவிட். சோ நான் கைட் பண்ண நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பீட்டர் பாத்தீங்கன்னா அங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போக சொல்றாப்ல. அவன் அங்க இருந்து வேகமா ஓடுறான். அந்த பொண்ணு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திங்ஸ் பாத்திரங்கள்லாம் எடுத்து வெசல் வாஷ் பண்ற மாதிரி சொல்லிட்டு டேவிட பாத்தீங்கன்னா வெயிட்டர் மாதிரி அனுப்பிவிட அவர் வந்து மெனுலாம் கொடுக்குறாப்ல. 4 கலர் பேப்பர்ஸ், ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் தான் போல. அவங்க என்னடா இது 4 பேப்பர்ஸ் கலரா இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்தா, சார் 4 பேப்பர்ல உங்களுக்கு எது தோணுதோ அதுல ஒரு டிக்கப் பண்ணி கொடுங்க சார், மெனுவை பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து ஆர்டர் கொடுக்க அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம பீட்டர் கிட்ட வந்து சொல்ல, பீட்டர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட சொல்ல, அந்த பொண்ணு வாக்கி டாக்கி எடுத்து அவங்க கடையோட கிச்சன்ல வாக்கி டாக்கில சொல்ல, இப்படி ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்ல நம்ம பீட்டர் தான் பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கமா ஓடி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஏன்னா மொத்தமா ஒரே டைம்ல சொல்ல மாட்டீங்களா, யோசிச்சு சொல்றாங்க. இவன் தான் மூச்சரிக்க அங்கேயும் இங்கமா ஓடிக்கிட்டு இருக்கான். சில டைம்ல ஆர்டர் சொல்றாங்க, பாதி தூரம் வாரான், அப்புறம் வேணான்னு சொல்றாங்க, திரும்பி வந்தா சரி அதை எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. போட்டு பீட்டரை போட்டு அலைகழிக்கிறாங்க. ஒரு கடத்துல அந்த கடையில இருக்கிற பொண்ணே யாரா இவன் வந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஆர்டர்ஸ் எல்லாம் போட்டு வண்டியில வச்சு இவனை தள்ளிக்கிட்டு வராங்க. அந்த அளவுக்கு பீட்டர் செம்ம டயர்ட் ஆயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடத்துல இது உண்மையான ரெஸ்டாரண்ட் நினைச்சு கஸ்டமர்ஸ் எல்லாம் உண்மையா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அட போச்சுட்டா போ, இவங்க 3 பேர் மட்டும் சமாளிக்கலான்னு பார்த்தா இப்போ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, இப்போ அவங்களையும் வந்து இவங்க முன்னால சமாளிக்கணும்ல அப்படின்ட்டு அவங்களையும் திருப்திப்படுத்துற மாதிரி அவங்க கேட்குற ஆர்டர்ஸ்லாம் இப்படி பின் வழியா அவங்களுக்கும் அந்த கடையில இருந்து வாங்கி கொடுத்து அன்னைக்கு அந்த 3 பேரை மட்டும் சமாளிச்சது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸையும் திருப்திப்படுத்தி அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ மொத்தமா கணக்கெல்லாம் போட்டு பாக்குறாங்க, எவ்வளவு பணம் போட்டோம், எவ்வளவு லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ அடங்கொக்காமக்க 1600 யுவான் அவங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இந்த 3 பேருமே நாயாப்பையா அலைஞ்சு தெரிஞ்சா கூட ஜூனியர் ஆர்டிஸ்டா அவங்களுக்கு இதை விட குறைவான சம்பளம் தான் கிடைக்கும்
கிடைக்கும். ஆனா சாதாரணமா நம்ம பார்ட் டைம் தான் பார்த்தோம், இவ்வளவு லாபமான்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே வந்து என்ன தோணுதுன்னா பேசாம இதை ஒரு தொழிலா பண்ணலாமா அப்படின்னு வந்துட்டு ஒரு ஐடியாவுக்கு வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான், ரொம்ப தீவிரமா யோசிச்சு எஸ் இது நம்ம ஒரு ரெஸ்டாரண்டா உண்மையாவே நடத்தலாம், ஏன்னா இதுல வரக்கூடிய லாபத்தை வச்சு நம்ம எப்படியாச்சும் நம்ம படத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு போறாப்ல. ஓகே நான் இதை உண்மையா ஒரு ரெஸ்டாரண்டா மாத்த போறேன், உங்களுக்கு வந்துட்டு இதுல வேலை செய்ய இஷ்டம் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்டா, பாஸ் நாங்க இதை தான் யோசிச்சோம், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா நாங்க போய் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை எங்களுக்கு போதும், இதுல எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஓகே இது உண்மையான ஒரு ரெஸ்டாரண்டா நம்ம தயார்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் வைக்கலாம்னு பார்த்தா அதுக்கு கூட இவங்ககிட்ட வந்து சுத்தமா பணம் கிடையாது. ஆனா இந்த பில்டிங்க்கு எதிர்த்தாப்லயே கைவிடப்பட்ட ஒரு பில்டிங், அந்த பில்டிங்ல ஒரு பேர் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க கடையில இவங்க ரெஸ்டாரண்ட்ல பொருத்தி ஹாட் பாட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த கடையில் வரக்கூடிய லாபத்தை மட்டுமே வச்சு நம்மளுடைய படத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்மளுடைய அண்ணன்கள் கிட்ட வந்து உதவி கேட்கலான்ட்டு ஒரு அண்ணன் கிட்ட வராப்ல. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கூட பிறந்தது மொத்தம் 3 பேர், இவனோட சேர்த்து 4 பேர். மூத்த அண்ணன் கிட்ட வந்துட்டு பண உதவி கேட்டா பண உதவி பண்றேன்னு சொல்றாப்ல. அந்த அளவுக்கு அண்ணன் வசதி போல. சரி இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போற, எதுவும் தொழில இன்வெஸ்ட் பண்ண போறியா அப்படின்னு வந்துட்டு கேட்டா, தொழிலா அப்படிலாம் இல்லைனா ஒரு படம் ஒன்று எடுத்தானா ப்ரொடியூசருடைய ஆஃபீஸ் திவால் ஆயிடுச்சு, அதான் பாதி படத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்ககிட்ட பண உதவி கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு நேரம் தன்னுடைய தம்பி தொழில இன்வெஸ்ட் பண்ண போறதை நினைச்சு பணம் தரதா சொன்ன அண்ணன் படத்துக்காக தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுமே அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி போயிருது. எது படத்துக்கா, அதுக்கா பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அச்சச்சோ என்கிட்ட இப்போ அவ்வளவு பணம் இருக்குமான்னு தெரியலையே, நீ பேசாம மிச்சம் இருக்கக்கூடிய 2 அண்ணங்க கிட்ட போய் கேட்டா என்ன அப்படின்னு வந்துட்டு சொல்றாப்ல. பேக் அடிக்கிறாப்ல, என்னன்னா சொல்ற, இப்பதான் பணம் இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்ல வந்த, அட இருக்குன்னு சொன்னப்பா, ஆனா இப்போ அவ்வளவு பணம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பேசாம நீ 2 பேர்கிட்ட போய் கேட்டு வா, அவங்க 2 பேரும் இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் திரும்பி என்கிட்டே வா அப்படின்னு சொன்னதுனால ஓகேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை போய் பார்க்க போறான். ஆனா இவன் வரது தெரிஞ்சுக்கிட்டுமே அண்ணன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு ஆகா சோத்துக்கு சொந்தக்காரன் வந்துட்டாண்டோ அப்படின்ட்டு ராமராஜன் அவர்கள் காமெடி மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன்காரனும் ஜன்னல் வழியா பார்த்து பணத்துக்காக தான் தம்பி வாரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்த மாதிரி சேர்ல உட்காந்து ஆக்ட் பண்றாப்ல. வேலைக்காரி வந்து சொல்றா அவங்க அண்ணனுக்கு ஆஃபீஸ் திவால் ஆயிடுச்சு, அந்த அதிர்ச்சியில தான் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றப்போ இது ஆஃபீஸ் திவால் ஆயிடுச்சா, அப்ப இங்கேயும் நமக்கு பணம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மேல சரி இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்திருக்குன்னு கரிசனை ஏற்படுது. சரி இன்னொரு அண்ணனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணனை வந்துட்டு பார்த்து அவர் நல்லா வசதியானவர் தான், அவர் நல்லா குளிச்சிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து கேட்டா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல நான் ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்கிற மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு தம்பி பணம் கேட்க தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் தண்ணி குடிச்ச மாதிரி நிறைய தண்ணி குடிச்சு கிடக்க உடனே அசிஸ்டன்ட் போட்டு அழுத்துன்னு அழுத்த வாயிலிருந்து பொழக்குன்னு தண்ணியா ஊத்தி தழுத்து உன்னை என்னாச்சுன்னு கேட்டா அது ஒண்ணுல தம்பி உங்க எனக்கு கம்பெனி சரியா போகல, அதான் சோகத்துல வந்து அப்பப்போ குளிப்பாரு, இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஏகப்பட்ட பிட்டு அசிஸ்டண்டே வந்து சொல்ல சரி இங்கேயும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு திரும்ப முதல் அண்ணன்கிட்டே வந்து கேட்டா அண்ணனுடைய அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறுல ஒரு சூட் கேஸ்ல இவன் கேட்ட பணத்தை எடுத்து வச்சு கொண்டு கொடுத்துருந்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா அதை திறந்து கொடுக்கணும், அந்த கேஸை திறக்கிறதுக்கு கூட மனசே வரல, திறக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே சில மாதிரி அசையாம இருக்கிறாரு. அண்ணா என்னாச்சு கொஞ்சம் திறந்து கூட அப்படின்னு கேட்டா திறக்கணும்ல, திறந்ததான் பணம் எடுக்க முடியல அப்படின்ட்டு அச்சச்சோ பாஸ்வேர்டு மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்ல உடனே அசிஸ்டன்ட் வந்து எடுத்து கொடுக்குறாரு. சார் உங்க பர்த்டே தான் சார் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி அசிஸ்டன்ட்டை முறைச்சு பார்க்க பாஸ்வேர்டு போட்டு திறந்து பார்த்தா அப்பவும் திறக்க மாட்டேங்குது. ஏ ஜாம் ஆயிட்ரா அது திறக்க முடியாது போல அப்படின்னு சந்தோஷமா சொல்ற மாதிரி சொல்றாரு. உடனே இதுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் எடுத்து கொடுக்குறாரு. சார் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் சார் ஓப்பன் ஆகும்னு சொல்ல அவர் அசிஸ்டன்ட் மேல செம்ம கடுப்பாகுது. இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி போறாரு, விரல் மட்டும் தனியா ஆடுது. அவரே பதில் சொல்றாரு ஒண்ணுலப்பா நேற்று ஓவரா குடிச்சிட்டேன் அதான் கை நடுக்கம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரல் அப்படி மொத்தமா கையே சேர்ந்து ஆடுது. அப்புறம் மொத்தமா ஆடிக்கிட்டு இன்னைக்கு முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி அவரும் பேக் அடிக்கிறாரு. நம்மளால அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா சோகமா இருக்கிறாப்ல, படத்தை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணலாம் அண்ணங்கிட்ட பண உதவி கேட்கலான்னு சொல்லிட்டா 3 பேருமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டானுங்க. ஒருத்தனுக்கு ஸ்ட்ரோக்குன்னு சொல்றான், ஒருத்தனுக்கு தண்ணியை குடிச்சுன்னு சொல்றான், ஒருத்தன் கை கால் நடுக்குன்னு சொல்றான், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கிறப்போ தான் மெர்லின் பீட்டர் டேவிட் 3 பேருமே இருக்கிறாங்களா. அவங்க சொல்றாங்க சார் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, என்ன பண்ண போறோம், எப்போ நம்ம குக் பண்ண போறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு கேட்கிறப்போ தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா இருக்கிறப்போ அப்போ இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. சார் உங்களுக்கு மேட்ரு தெரியுமா, வருஷம் நம்ம ஊர்ல ஒரு கான்டெஸ்ட் நடத்துவாங்க, அந்த கான்டெஸ்ட் மூலமா எந்த ரெஸ்டாரண்ட் நம்பர் 1 இடத்துக்கு வருதோ அவங்களுக்கு $1 மில்லியன் வந்து பரிசா கொடுப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னா என்ன சொல்றேன்னு கேட்டா ஆமா சார் ஏதோ பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம மெர்லின் மடக்கி வச்சிருக்கிற கான்டெஸ்டுக்கான ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்க அதில் பார்த்தா இந்த ஊர்லேயே முதல் 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகைகள் வந்து கொடுக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் பார்த்தீங்கன்னா $1 மில்லியன். அந்த அமௌண்ட் வச்சு கண்டிப்பாக என்னுடைய படத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும்.
ஆனா சாதாரணமான விஷயம் கிடையாது. முதல் 3 இடங்களை பிடிக்கிறது. முதல் 3 இடங்கள் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பேரை சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பார்த்தா இவனுடைய மாமனார் தான். பசங்க சொல்றாங்க அந்த ரெஸ்டாரண்ட் அடிச்சுக்கவே முடியாது போல அப்படின்னு வந்துட்டு அருமை பெருமையா சொல்றாங்க. ஆனா அவர் தான் இவனுடைய மாமனார்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற 3 பேருக்குமே தெரியாது. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே, இந்த கான்டெஸ்ட்ல நம்ம வந்து கலந்துக்கலாம். நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், நம்ம கடை எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஆப்லயே வந்து தெரியும் போல. ஓகே, நம்ம இந்த மாதிரி 23ஆவதோ 21 இருக்கிறோம் சார் அப்படின்னு வந்து சொன்னா, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம முதல் 3 இடத்துக்குள்ள வரோம், நம்ம தான் அந்த பிரைஸை வின் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடன்டா வந்து சொல்றப்போ, சார் நம்ம கிட்ட செஃப்பே கிடையாது சார், நம்ம எப்படி சார் முதல் 3 இடத்துல வந்து பிரைஸை வின் பண்றதுன்னு சொன்னா கொஞ்சம் வேடிக்கை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மால் நேரா கிச்சனுக்குள்ள வராப்ல ஷூட்டிங்காக இருக்கக்கூடிய செஃப் காஸ்டியூமை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சுட்டு அப்படி கெத்தா போஸ் கொடுத்துட்டு ஒரு கடாயில என்னலாமோ போட்டு கிண்டுறாரு. பசங்க 3 பேருமே ஜன்னல் வழியா வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர், டைரக்டர் தானே அப்படின்னு சொல்றப்ப தான் இங்க தான் ஒரு விஷயமே நமக்கு தெரிய வருது. நம்மால் டைரக்ஷன் பண்றதை விட ஒரு திறமையான செஃப்ங்க. என்னுடைய குரு யாரு தெரியுமா? சாட்சாத் என்னுடைய மாமனார் தான். அதுதான் என்னுடைய மனைவி கூட பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க, குரு சிசியன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க போல. ஸோ இவன் மாமனாருடைய ரெசிபி ஸ்டைலை இந்த ஊர்ல யாருமே அடிச்சுக்க முடியாது. ஸோ அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மொத்த வித்தைகளுமே நம்மால் இங்க இறக்கி நம்ம ரெஸ்டாரண்டையும் பிரபலப்படுத்துவோம், நாமளும் வந்து முதல் இடத்துக்கு வந்து எப்படியாச்சும் இந்த பிரைஸை வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஹாட் பாட்டுங்கிற சூப்பர் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கெத்தா உட்காந்துருக்கிறாப்ல. 3 பசங்க வந்து பாக்குறாங்க, சார் நீங்க டைரக்ஷன் தானே பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா, நானும் எத்தனை நாளைக்கு தான் என்னுடைய திறமையை எனக்குள்ளே போட்டு அடக்கி வைக்கிறது. என் மாமனாரும் பல முறை என்னை தூண்டி பார்த்தாரு, வெளியே கொண்டு வர பார்த்தாரு. சந்தர்ப்ப சூழ்நிலை என்னுடைய படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். போங்க இந்த சூப்பை போய் எல்லாருக்கும் பருமாறுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்குமே பருமாறிட்டு 3 பேருமே கஸ்டமர்ஸோட ரியாக்ஷனை பாக்குறாங்க பாருங்க. அந்த சூப் எடுத்து குடிச்சது ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டன் ஆகி போயிருந்தாங்க. யார்பா இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டாப் நாச்சு அப்படின்னு பாராட்டு மலைகளை கொட்டி தீக்குறாங்க. ஆக ஒவ்வொன்று கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பசங்களும் பாக்குறாங்க, நம்ம ஆளுக்குள்ள இப்படி ஒரு திறமையான்னு சொல்லிட்டு. நம்ம ஆள் கிச்சன்ல இருந்து பாக்குறாரு, சாதாரணமா பாக்குறாரு. ஓ இப்படிதான் நம்மளுக்கு வந்து பாராட்டுக்கலாம், இன்னும் பிளாஸ்ட் ஆக வேண்டாமா, இன்னும் பெட்டா நம்ம பண்ணணும் போல, பிராக்டிஸ் தேவைன்னு சொல்லிட்டு இதுல இருந்து இன்னும் பெஸ்டா ட்ரை பண்றாரு. இவங்க கடையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலம் ஆகுது. 23ஆவது இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வருது. ஆக்சுவலா இந்த கான்டெஸ்ட் எப்படி வந்து பண்றாங்கன்னு கேட்டோம்னா, நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த கான்டெஸ்ட் நடத்தக்கூடிய ஆப்ல போயிட்டு பொதுவா ரிவ்யூ கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூ வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வந்து முன்னேறி ஷார்ட் பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாகி ஒரு இம்பாக்ட் கொடுத்து 3ஆவது இடத்துக்கு வந்துருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு முன்னால இருக்கிறது செகண்ட் பிளேஸ்ல ஷென் சொல்லிட்டு ஒருத்தர் நடத்தக்கூடிய ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அவர் எப்படி நம்ம பீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு டிஸ்கஸ் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா இவங்க டீம்ல கூடுதலா ஒரு 3 பொண்ணுங்களையும் சேர்த்திருக்காங்க. இவங்க எல்லாருமே மொத்தமா ஜூனியர் ஆர்டிஸ்டா வேலை பார்த்தவங்க தான் போல. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வாராப்ல இங்க பாருங்க, நமக்கு முன்னால 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷலா வச்சிருக்காங்க, அவங்க எப்படி நம்ம முறியடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. இந்த முதல் இடத்துல இருக்கிறாரு தெரியுமா, அவரை பத்தி என்கிட்ட விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாப்ல. அதுக்கு காரணம் அவருடைய மருமகன் தான் இவருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதான். சரி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை நகட்டுனா பார்த்தா அந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவருடைய அல்லக்கையும் வந்து நிக்கிறாங்க. ஜெர்கா இருந்தாங்க. சார் உங்களை பத்தி தான் சார் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றப்போ ஒரு போட்டோல அந்த போட்ல இருக்கிறத பார்த்து, ஓகோ எப்படி எங்க கடையை முறியடிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் யார் தெரியுமா, சிட்டில கொஞ்சம் என்னை பத்தி விசாரிச்சு பாருங்க, காலங்காலமா நான் தான் செகண்ட் பிரைஸ் அடிப்பேன், அந்த இடத்த நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றப்போ, ஏன் சார் உங்களால ஃபர்ஸ்ட் பிரைஸ் முடியாதான்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் முடியாதுப்பா, அதான் அந்த ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட் தான், அவனெல்லாம் தொடவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய மாமனாரை பத்தி தான் சொல்றாப்லையா. அங்க பாருங்க, உங்க டார்கெட் 1 3வது இடமா இருக்கணும், இல்ல முடிஞ்சா ஃபர்ஸ்ட் இடம், அது கூட நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க, என்கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான் வெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு மாதிரி மட்டிட்டு போற மாதிரி அந்த ஆள் போறாப்ல. சொல்ல போனா அது ஒரு காமெடி பீஸ் தான். இதெல்லாம் லூசா இருக்குமா, செகண்ட் பிரைஸே தற்பெருமையா சொல்லிட்டு போகுது பாரு அப்படின்ட்டு நம்மள வந்து அது பெருசா எடுத்துக்கல. கட் பண்ணா எப்படி நம்ம முதல் இடத்துக்கு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா அதை பத்தி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறப்போ அங்க மாமனார் பாத்தீங்கன்னா ஏதோ பிஸியா யார்ட்டையோ பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்குது பெருசு அப்படின்னு வந்து எட்டி பார்த்தா அந்த கடையை பிரபலப்படுத்துறதுக்கு இன்னுமே பேம்ப்ளெட்லாம் ரெடி பண்ணி சிட்டியும் தவிர்த்து அவுட்லயும் போயிட்டு இந்த துண்டு பிரச்சாரம் பண்ற மாதிரியான நோட்டீஸ் ஆட்லாம் வந்து கொண்டு இருக்குது போல. நம்மால் ரொம்ப சாதுவா, மாமா அது என்ன மாமா எதுக்காகன்னு கேட்டா அவர் மேல எங்களையும் பார்த்துட்டு, எதுக்கா அது கடை சம்பந்தமா மாப்பிள உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா, மூச்சுக்கு 300 முறை இந்த கடைக்கு வாரிசு நான் தானே சொன்னீங்க, என்ன என்கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் சொன்னா எனக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ, ஒண்ணுல மாப்பிள நம்ம கடை சம்பந்தப்பட்ட துண்டு பிரச்சார நோட்டீஸ் தான், இதை மக்களுக்கு விநியோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றப்போ, மாமா நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் வேணா கொடுத்துருவா அப்படின்னு சொன்னா அவர் மேலைக்களையும் பார்த்துட்டு, சரி மாப்பிள ஏதோ மாறின மாதிரி தெரியுது, நல்லதுதான் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மாப்பிள கிட்ட நம்பி கொடுத்துருந்தாரு. நம்மளும் மொத்த கட்டா வாங்கிட்டு வந்து காயலங்கல்ல எடைக்கு போட்டு அந்த பணத்தை டேவிட் கிட்டையும் பீட்டர் கிட்டையும் கொடுத்து இவங்க கடைக்காக நோட்டீஸஸ் எல்லாம் அடிச்சு வர வச்சு அதை மக்கள் கிட்ட வந்து பரப்புறாங்க. மாமா கொடுத்த ஐடியாவை நம்மால் அப்படி யூஸ் பண்ணிக்கிறாப்லான்னு. அது போக இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களாம் வர வச்சு நல்ல அழகான கிளாமரான காஸ்டியூம்லாம் போட்டு நடனம் ஆட வச்சு ரொம்ப ஃபன்னா ஜாலியா போகுது. இதெல்லாம் வீடியோ எடுத்து இன்டர்நெட் சோசியல் மீடியால பரப்பி விடுறாங்க. வயசு பசங்களாம் டே இங்க தானே அழகான பொண்ணுங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டமால
அலமோதி வருது. ஸோ இதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருந்து நம்ம கடை 2வது இடத்துக்கு மூவ் ஆகுது. ஆல்ரெடி 2வது இடத்துல இருந்து அந்த ஓனர் கிட்ட அவருடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றாப்ல, பாஸ் இங்க பாருங்களேன், அவ்வளோ மாட்டிட்டு வந்து நம்மளை தாண்டி அவங்க 2வது இடத்துக்கு போயிட்டாங்க பாஸ், ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, இல்லைனா அவ்வளோதான் நமக்கு செகண்ட் ப்ரைஸே கிடைக்காது அப்படின்னு சொல்றப்போ, பண்றேன் பசங்க எல்லாத்தையுமே திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கும்பலா நம்ம கடையை அட்டாக் பண்றதுக்காக அந்த கடையில இருந்து கிளம்பி வராங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடையை வாட்ச் பண்றதுக்காகவே முன்கூட்டியே 2 பொண்ணுங்களை இந்த கடையிலேயே வந்து ஸ்பையா கஸ்டமர் மாதிரி இருக்கிறாங்க போல. அவங்க கால் பண்ணி சொல்றாங்க, இங்க இருந்து பேசி போனது என்ன விஷயத்துக்காக வராங்கிறத பத்தி எல்லாத்தையுமே தெளிவா சொல்ல, நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஓஹோ நம்ம கடைக்கு கும்பலா வராங்களா, ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் என்ன பக்கா பிளான் பண்றாப்லனா கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே முன்கூடி சாப்பிட்டு அனுப்பி வச்சுட்டு இவரே ஒரு டான் மாதிரி ஆக்ட் பண்றாரு. கரெக்டா இவங்க வந்து கடையில பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லிட்டு வரப்போ நம்மால் வந்து ஒரு டான் மாதிரி ஒரு பாஷா ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து நம்ம டேவிட் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரியும், நான் இது வரைக்கும் எவ்வளவு கொலைகள் பண்ணிருக்கேன், என்னென்னலாம் பண்ணிருக்கிறேன், மறுபடியும் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பயங்கரமா வசனங்கள் பேசி அட்டாக் பண்ற மாதிரி இது வரைக்கும் பல சம்பவங்கள், பல கொலைகள், பாம்பேல நான் ஒரு டானா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ற ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இப்படிலாம் வச்சு உருட்டல் மிரட்டல் கொடுக்குற மாதிரி கொடுக்க வந்த இவங்களுக்கு அவ்வளவுதான் பேண்ட்ல ஒண்ணுக்கு போற ரேஞ்சில் ஒரு பெரிய கேங் லீடரா இருப்பார் போல. நம்ம தான் தப்பா வந்து மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு முழிச்சு போக உள்ள நம்மால் பேசுற வசனங்கள்லாம் கேட்டு இவங்க பயங்கரமா பீதி ஆயிட்டு சைலண்டா எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. அதுல கூட வந்து எல்லாருமே ஓடி போயிருந்தாங்க. அந்த ஓனர் மட்டும் வசமா மாட்டிக்கிறாரு. அப்ப வெளியே வந்தவர், நான் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டியா, நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெறியற்ற மாதிரி இந்த ஸ்டன் பண்றதுக்காகவே ஃபேக்கா பாட்டில் இருக்கும் தெரியுமா, அதை வச்சு அடிச்சு இங்கிருந்து போ இல்ல உனக்கு கசக்கி அப்படி பிழிஞ்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டல அவன் இதுக்கப்புறம் இந்த தசை பக்கமே வரமாட்டான்ற ரேஞ்சில் ஐயா என்னை விட்டுருங்கன்ட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருந்தான். அப்படி கட் பண்ணா இந்த பக்கமா ஹீரோடைய மாமனார் கூட யார் அது 2வது இடத்துக்கு வந்த புது ரெஸ்டாரண்ட் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுமே, விட்டா நம்ம இடத்தையும் பிடிச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்வ கோளாறான தன்னுடைய விசுவாசி ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அந்த கடையை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா, அங்க என்ன போயிட்டு இருக்கு, என்ன நம்மளோட ஸ்பெஷலா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரை நோட்டம் விட அனுப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி மாமனாரும் அவருடைய விசுவாசியும் பேசிக்கிட்டத அங்க மா போட்டு தொடங்குற மாதிரி இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுதான் அங்கிருந்து விசுவாசி கிளம்புறாரு. நம்மளும் கேட்டா அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லைன்னு ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு போறாப்லையா, பொடி போ உனக்கு அங்க ஆப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இவரும் நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து சேர்த்தாரு. பார்த்தா அங்க நேம் போர்ட்லாம் எடுத்துட்டு ஃபியூனரல் சர்வீஸ் சொல்லிட்டு நேம் போர்டு வச்சிருக்காங்க போல. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அந்த கடைக்குள்ள இருந்து ஒருத்தன் விசித்திரமா வரான். அவனை பார்த்ததுமே பயந்து போயிருந்தாரு. பயத்துல போயிட்டு அவன் மேலே தொத்திக்கிறாரு. யோ யார் நீ, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா ஒன்லப்பா இந்த ஆர்டிஸ்ட் ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட் சொன்னாங்கல்ல, அது எங்க இருக்குன்னு கேட்கிறப்போ, யோ இது ஃபியூனரல் சர்வீஸியா, இப்பதான் ஒரு பாடி அடக்கப்பட்டு வரேன், நான் அங்கதான் சாப்பிட போறேன் வா அப்படின்னு சொல்றப்போ, இது பாடி அடக்கப்பட்டு வரியா, சரி காட்டி தோலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கூட வரப்போ ஒரு மாதிரி பீதியாவே கூப்பிட்டு வராரு. இது கொஞ்சம் காத்து கருப்புன்னு சுத்தக்கூடிய இடம், அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு கூடார மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து அந்த ஆர்டிஸ்ட் ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட். எது இத்தனோடு தான் இருக்கு, இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம பசங்க பக்கா பிளான் போட்டு இவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நிறைய பேரை வேலைக்கு போட்டு இப்படி விசித்திரமா காஸ்டியூம்லாம் போட்டு ஒரு மாதிரி வினோதமா உட்காந்துருக்காங்க. உள்ள வந்து இவர் நக்கலா தான் பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ கல்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கூடுதலா இவருடைய போட்டோவை வச்சு சடங்குகள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டும் நெஞ்சு அடைச்சு போயிடுது. அதுலயும் பேய் மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிறாங்கல்ல, பக்கத்துல ஒன்னா சேர்ந்து வருவாங்க பாருங்க. ஏற்கனவே காத்து கருப்பு பேய்கின்னு சொன்னா அப்ப இதுங்கெல்லாம் உண்மையாவே பேய்ங்களா அப்படின்ட்டு பொத்துன்னு விழுந்து போயிருந்தாப்ல. கட் பண்ணா ஜோரத்துல நடுங்கி பயந்து இருக்க மாமனார் கேக்குறாரு என்னாச்சுன்னு கேட்டா, ஐயா நேத்து போன இடம் ரெஸ்டாரண்ட் கிடையாதுயா, ஏதோ பணத்தை அடக்கம் பண்ற வேலை பார்க்குற ஒரு குடாரத்துக்குள்ள போயிட்ட ஐயா, மொத்த பேய்களும் சுத்து போட்டுருச்சியா அப்படின்னு ஒப்பாரி வைக்க என்னையும் ஓலர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ விட்டு அனுப்பி விட்டு அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாப்ல. யாரு நம்ம ஹீரோ விட்டு அனுப்பி நம்ம என்ன பண்றான்னா அந்த ஃபுட்டேஜை அப்படியே மொத்தமா எடுத்து அதை எடிட் பண்ணி இந்த ஆள் உண்மையாவே ரெஸ்டாரண்ட் போன மாதிரியும் அங்க ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்ட மாதிரியும் அவரை தப்பா சித்தரிச்சு போர்ட்ரேட் பண்ணி எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாப்ல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இவரை சுத்தமா புரியாது. ஏன்னா மாமனார் அப்பப்போ இவரை கம்பேர் பண்ணி நம்மளால வந்து ஏதாச்சும் ஒன்று குத்தம் குறை சொல்றது உண்டு. அதனால நம்மால் நேரம் பார்த்து அவரை பலி வாங்கிட்டான். மாமனாருக்கு செம கோவம், என்ன தைரியம் இருந்தா அங்க போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருப்பேன், நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அப்படின்னு மாமனார் சொல்ல, ஐயா நான் அப்படி பண்ணல ஐயா, ஒருவேளை எனக்குள்ளே பேய் வந்து அப்படி பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை பார்த்து அவரே வந்து நம்ப ஆரம்பிச்சிருந்தாரு. உடனே மாமனார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கடையில போய் தப்பு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிட்டு உன் அக்கௌண்ட்ல ஒரு 30,000 நான் ஜிபே பண்ணிருக்கிறேன், அதை அவங்க கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னதும் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ட்டு நம்மளுக்கு செம குஷி ஆயிடுது. அப்படி கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல மும்மரமா வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க இவங்கள மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி தெரியுது. ஆனா யாருன்னு பார்த்தா நம்ம விசுவாசி, இவன் இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு
அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல் வேலையா மாமனார் கிட்ட சொல்ல மாமனாரும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாரு. நமக்கு தெரியாம இப்படி ஒரு வேலை போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி கத்த நம்ம பசங்க பாக்குறாங்க, எது இதுதான் அவங்க மாமனாரா, இங்க என்ன போயிட்டு இருக்கு, அவங்க தனியா பேசணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம பசங்க எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிட்டு மாமனாரும் மருமகனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள என்ன காரியம் பண்றீங்க, நம்ம கடையை கவனிச்சு கொண்டு தலபாட அடிச்சுக்கிட்டனே கேட்டுக்கிட்டேனே அதுக்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன காரியம் பண்றீங்க, உங்களுக்கு தெரியுமா, கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, யோ என்னையா சொல்ல வர சொல்லி அப்படின்ட்டு நம்மால் கேட்கிற மாதிரி கேட்க, மாப்பிள நினைச்சு பாருங்க மாப்பிள நினைச்சு பாருங்க என் நெஞ்செல்லாம் பதறி போகுது, ஒரு காலத்துல இந்த கலைகள்லாம் யார் சொல்லி கொடுத்தது, நான் தானே, இந்த மாமனார் தானே, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழைய பிளாஷ்பேக்லாம் எடுத்து பேசுறாங்க. சோ சில வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாமனாருடைய கடையில தான் வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் மாமனாருடைய தொண்டையில என்ன போய் அடைச்சி ஜோக்கா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ தான் அவரை வந்து காப்பாத்திருப்பாப்ல. சோ அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பொறுப்புல தன்னுடைய கடையில வச்சு பாத்துக்கிட்டாரு. இதெல்லாம் தவிர்த்து தங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்கிரட்டான அந்த ஹாட் பாட் சூப்புக்கான ரெசிபியும் வந்து சொல்லி கொடுத்திருப்பாரு. இவர் தான் வந்து அதை முழுக்க முழுக்க இவருக்கு மட்டும் தான், நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கத்து கொடுத்திருப்பாரு. இதன் மூலமா ரெண்டு பேருமே வயசுல தான் வித்தியாசம் இருந்தாலும் நல்ல தோழர்கள் மாதிரி பழகிக்கிட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ மாமனாரோடைய பொண்ணை பாக்குறாரு. பார்த்ததுமே பிடிச்சு போயிருது. ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு மாமனார் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேருமே பேசி கன்வின்ஸ் பண்றாங்க. கல்யாணமும் நடக்குது. அப்புறம் தான் வீட்டோட மாப்பிள்ளையா வச்சு தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை வந்து முழு பொறுப்பா மருமகன் கிட்டே வந்து ஒப்படைக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இதுக்கடப்பட்ட டைம்ல தான் நம்மால் குக்கிங்கை விட எனக்கு டைரக்ஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை எடுக்கிறதுக்காக போனாப்ல. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு கதைகள் நடந்துச்சு. மாமனார் சொல்றாரு, எவ்வளவோ கேட்ட நம்ம கடையை பார்த்துக்கோங்கன்ட்டு, ஆனா எனக்கு தெரியாமலே நம்ம கடைக்கே ஒரு போட்டியா ஒரு கடையா இப்படி வளர்த்த கிடாவே மார்பிள பாயுதே அப்படின்னு சொல்ல, சரி மாப்பிள மாமனாருக்கே போட்டியா வந்துட்டீங்களா, வாங்க ரெண்டு பேரும் போட்டு பார்த்துடலாம், இந்த ஊர்ல யார் பெஸ்ட் யார் சூப்பு சிறந்ததுன்னு சொல்லிட்டு அடிச்சு பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்க போட்டியை வந்து விறுவிறுப்பா தொடங்குறாங்க. மாமனார் ஒரு பக்கம் கஸ்டமர்ஸ் எல்லாம் கவர்ந்து இழுக்கிறதுக்காக கடைகளை வந்து பாத்தீங்கன்னா மாயாச்சல வித்தைகள் பல குரலி வித்தைகள்லாம் காட்டுறாரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்களை நல்லா மாடர்னா டான்ஸ் ஆட வச்சு அதன் மூலமா கூட்டத்தை கவர்ந்து இழுக்கிறாரு. போட்டி அப்படி விறுவிறுப்பா போகுது. அப்படியே ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த நாளும் வந்து சேருது. சோ எல்லாருமே பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கமா மாமனார் பாத்தீங்கன்னா வழக்கம் போல மனைவியோடைய புகைப்படத்துல பெயிண்டிட்டு இருக்காரு, நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியே ரொம்ப பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. போன்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. 10 9 8 அப்படின்னு சொல்லிட்டு 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் இந்த போட்டியில வின் பண்றாரு. நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வர மாதிரி ஆயிடுத்துங்க. மாமனாருக்கு ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும் சரி தோத்து போனது யாரு, நம்ம மருமக பிள்ளை கடத்தானே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பெருந்தன்மையாவே எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. கடைக்கு வெளியில வான வேடிக்கைகளா போட்டு தள்ளுறாங்க. யாரா போட்டது அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது இடத்துல இருந்து பயந்து ஓடி போன அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தான். அவங்க டீமோட வந்து, டான் உங்களுக்காக நான் தான் செலிப்ரேட் பண்ணேன், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, நான் தான் எக்கச்சக்கமா செலவழிச்சு பண்ணிருக்கிறேன், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்து ஓடுறான். மாமனாரும் அந்த வான வேடிக்கைகள்லாம் பாக்குறாரு. இவ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோடைய டீம் மொத்தமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நினைச்ச மாதிரி இப்போ பணம் மொத்தமா கிடைச்சிருச்சு, ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு வந்துட்டு சொல்றப்போ பசங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த கடை அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு தேவை வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் தானே, நம்ம ஷூட்டிங்காக இன்னொரு கடையை நம்ம ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்து சொல்றப்போ, என்னடா சொல்றேன்னு கேட்டா, ஆமா சார் நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லாவே போயிட்டு இருக்கு, அங்க கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிடுறாங்க, அவங்க வராங்க போறாங்க, அது அப்படியே இருக்கட்டும், நம்ம ஷூட்டிங்காக இன்னொன்று வந்து ரெடி பண்ணலாம்னு சொன்னதும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சொல்ல, அப்படி கட் பண்ணா இப்போ இந்த கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி தன்னுடைய பொண்டாட்டியும் தன்னுடைய மாமனாரையும் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து நம்மால் கூப்பிட்டு வராப்ல. என்னதான் மாமனார் மருமகன் இடையில முரண்பாடு இருந்தாலும் அதெல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதோடு மட்டும் இல்லாம நம்ம ஹீரோடைய வைஃப் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு எபிசோட் பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதை கூட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போல. ரொம்ப ஹாப்பியா அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே என்னமோ டம்மு டிம்முன்னு சத்தம் கேக்குது. என்னங்க வெளியே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வைஃப் வந்து சொன்னதும், இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மால் வெளியே வராப்ல. பார்த்தா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏதோ ஷூட்டிங் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட வேலைகள் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து நம்மால் பாக்குறாப்ல. அதை பார்த்தா எக்ஸாக்ட்லி இவன் ஷூட்டிங்ல இருந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி முழிச்சு போறான். அதோடு மட்டும் இல்லாம இவனுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்த அந்த மேனேஜரையும் நம்மால் பார்த்துட்டாப்ல. என்னப்பா போயிட்டு இருக்கு, ஏதோ ப்ரொடியூசர் லாஸ் அது இதுன்னு சொன்னா திவாலாச்சுன்ட்டு, ஆனா எனக்கு தெரியாமல இப்படி ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, வா நான் அவங்க ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் தனியா கூப்பிட்டு போயிட்டு இவங்ககிட்ட இப்ப எல்லா உண்மையும் சொல்றாப்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு திவாலாம் ஆகலங்க. நம்மால் எடுத்த படம் அவருக்கு திருப்தி இல்லை. அதனால தான் பயங்கரமா மேனேஜர் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. நிறுத்து, உடனே இந்த படத்தை நிறுத்து, அவனை கூப்பிடு, அந்த டேரக்டரை கூப்பிடு, அவனுக்கு யாரா சான்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருப்பாரு. ஏன்னா நம்ம
நம்மால் எடுத்த ஸ்கிரிப்ட் பயங்கர மொக்க போல, அது ஒரு சுத்தமா பிடிக்கல, இது நம்ம தியேட்டர் வரைக்கும் கொண்டு போனா செம்ம ஃபிளாப் ஆகும், அவ்வளவுதான் எல்லாமே நஷ்டீடு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை முற்றிலுமா கைவிடணும் அப்படின்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு டைரக்டருக்கு வந்து சான்ஸ் கொடுத்திருப்பாரு போல. அவருக்கு தான் இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜரா இவர் வந்து இருக்கிறாராம். ஸோ இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படிங்கிறதுனால தான் அவருடைய கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னு நான் போய் சொன்னேன், என்ன மன்னிச்சிடறா அப்படின்னு வந்துட்டு சொல்றப்போ நம்மளுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி போயிருது. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம்னு நினைப்போம், திறமை இல்லாம இருந்தாலுமே எப்படியாச்சும் திறமை உருவாக்கி ட்ரை பண்ணுவோம். அப்படி ஏற்படுகிற தோல்வி ரொம்ப வலியை கொடுக்கும்ல, அந்த மாதிரி தான் இவர் வந்து ஃபீல் பண்றாரு. இத்தனால நமக்கு டைரக்ஷனே தெரியாம கம்பு சுத்திருக்குமே நினைச்சு அவனை நினைச்சு ரொம்ப கோமாவும் வருது. மேனேஜர் கிட்டே வந்துட்டு கேட்கிறாப்ல, இந்த மாதிரி நான் எடுத்த ஃபிலிம் உனக்காச்சும் ஓகேவா இருந்துச்சான்னு கேட்டா, நான் எப்படா சொல்றது, அந்த படம் சரியில்லை தான், கண்டிப்பா உனக்கு வேற எதுலயாச்சும் திறமை இருக்கும், அதை ட்ரை பண்ணு, இந்த டைரக்ஷனை விடுன்னு சொல்லிட்டு இவரும் சொல்ல நம்மால் சோகமா அப்படியே ரூமை விட்டு வெளியே வந்தா இங்க பேசினது எல்லாத்தையுமே ஹீரோடைய ஒய்ஃபும் மாமனாரும் கேட்டிருப்பாங்க போல. நம்ம ஹீரோ அப்படி கண் கலங்கி வந்து நிக்கிறத பார்த்து அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்க இருந்து வீட்டுக்கு சோகமா வந்த இவன் அப்படியே சைலண்ட் மோட்ல ஆயிருந்தான். ஸோ யார்ட்டையுமே பேசாம அப்படியே ஒரு மாதிரி தனிமையிலே இருக்கிறான். சரியா சாப்பிடல, தூங்கல, பாத்ரூம்ல அப்படியே இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறான். மாமனார் பார்த்துட்டு எந்த அளவுக்கு பேஷனா இருந்து அதுல முடியாதுங்கிறதுனால எவ்வளவு துன்புறான்னு சொல்லிட்டு அவராலையும் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலுமே எப்படியாச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் சிடியாவே வந்து போட்டு பாக்குறாப்ல. ஒண்ணுமே வேலைக்காகல, எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே மொத்தமா எடுத்து காயலங்கடல எடைக்கு வந்து போடுறான். அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து போடுறப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. நம்ம பசங்க தான், சார் இந்த மாதிரி நம்ம ஷூட்டிங்காக ஒரு வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் தெரியுமா, அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, டெக்கரேட் கூட பண்ணியாச்சு, வாங்க அப்படின்னு சொன்னா, என்னடா சொல்றீங்க, எனக்கு தெரியாம எப்படா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் அவங்களுடைய மாமனாரும் சேர்ந்து தான் ஷூட்டிங்காக இந்த டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க சார் பாருங்க சார் சொல்லிட்டு வந்து பார்த்தா அதோடு மட்டும் இல்லாம இவனை மோட்டிவேட் பண்ற மாதிரி இவங்க ஒய்ஃபும் இவங்களுடைய மாமனாரும் சேர்ந்து குவாட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இங்க பாரு, உன்னால முடியும், லைஃப்ல ஒரு தடவை தோல்வி வரதான் செய்யும், உனக்கு கண்டிப்பா இதுல பேஷன் இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணு, உன்னால முடியும், இப்ப கிவ் அப் பண்ணு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஃபுல்லாவே நம்ம இன்னொரு முயற்சி பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கில்டிலே நீ வந்து வேதனைப்படுவ, அதை விட வெற்றியோ தோல்வியோ இன்னொரு முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு மனைவி இந்த மாதிரி கணவருக்கு ஒரு செய்தியா வந்து இந்த குவாட்ஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, கூடவே மாமனார் வந்து பாத்தீங்கன்னா, மாப்பிள்ள உங்களுக்கு திறமை குக்கிங் தான், நான் பல முறை சொல்லிட்டேன், ஆனா உங்களுக்கு டைரக்ஷன் தான் உசுரா இருக்குன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லிட்டு மாமனார் கூட ரொம்ப மனதார வந்து மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி உருக்கமா கோட்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. பசங்களாம் சொல்றாங்க, என்ன சார் அண்ணியும் மாமனாரும் இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க, எப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் சொல்லுங்க, ரொம்ப ஆவலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ, டேய் மொத்த கதையும் சொதப்பிருச்சுடா, ஸ்கிரிப்டையும் முதல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மால் இப்படி சொல்றாப்ல. அந்த சமயத்துல இது உண்மையான கடை நினைச்சிட்டு அந்த செகண்ட் பிளேஸ் ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவருடைய அல்லக்கையும் வந்து, என்ன சார் புது கடையா, புது பிரான்ச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற மாதிரி மலர் கொத்துக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவனை இன்னுமே ஒரு பெரிய தாதம் நினைச்சுக்கிட்டு தான் அவங்க வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல உண்மையாவே கஸ்டமர்ஸ் வராங்க, என்னடா இது புது கடையா இருக்குது, என்ன கடை ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு வந்து கேட்கிறப்போ நம்ம ஆளுங்க ஒரு மாதிரி திரு முழிக்க, அந்த ஓனர் பாத்தீங்கன்னா அவசரம் கொடுக்க மாதிரி, ஆமா ஆமா இன்னைக்கு தான் திறந்துருக்கிறோம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வேற உள்ள வர உட்கார வச்சிருந்தாங்க. நம்ம பசங்க என்னடா இது ஷூட்டிங்காக போடப்பட்ட ஒரு செட்டுன்னு கூட தெரியாம இவங்க வேற கஸ்டமர்ஸ் உள்ள உட்கார வச்சிட்டாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, என்ன பண்றது, நம்ம முதல் கடைக்கு என்ன பண்ணோம் அதே மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு, டே எடுக்கடா அந்த மைக்க, எடுக்கடா அந்த வாக்கி டாக்கின்னு சொல்லிட்டு இவ பீட்டர் இங்க இருந்து ஓட்டாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல வந்து இவங்க டிராமா பண்ணாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவர் இன்னொரு கடையில இருந்து வாங்கி கொடுக்க, இதுல இந்த காமெடியான ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இன்னொரு கடையில இருந்து இவங்க வாங்கிட்டு கொடுக்குறானுங்க, ஒருவேளை முதல் நாள் இவங்க எதுவும் சமைக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஏன்னா பெரிய தாதா, நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நமக்காக இவர் வந்து முன்னால நிப்பாருன்ட்டு இந்த காமெடி ரெஸ்டாரண்ட் ஓனரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக ஓடி ஓடி மூச்சரிக்க அவங்க கேட்கிற கஸ்டமர்ஸ் கேட்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த கிரெடிட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த ஷூட்டிங் செட்டை ஒரு ரெஸ்டாரண்டாவே மாத்திட்டாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வராங்க. சோ முதல் கடை மாதிரியே ரெண்டாவது பிரான்ச்சும் வந்து நல்லா பிரபலமாகுது. நம்ம ஹீரோ தான் 2 கடையிலுமே வந்து பாத்துக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டையும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்மால் தான் செஃப். அவர் வேலைகள்லாம் முடிச்சு போக படத்துக்காக ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாரு. இந்த சமயத்துல பசங்க சொல்றாங்க, சார் அந்த கான்டெஸ்ட் மறுபடியும் தொடங்கி இருக்காங்க. அதே போலதான் முதல் 3 இடங்களுக்கு பரிசு, ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு 1 மில்லியன் யுவான் சொல்றப்போ, அப்படியா இந்த முறை நம்ம 2 கடையும் வச்சு 2 பரிசு தட்டி தூக்குறோம், 2மே ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கடையில இப்படி மும்மரமா வேலைகள் போயிட்டு இருக்கு. அப்ப நம்மால வந்து ஸ்கிரிப்ட முடிச்சிட்டாரு போல, எப்பா ஸ்கிரிப்ட முடிச்சிட்டேன் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொன்னா, என்ன சார் கான்டெஸ்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த சமயத்துல நம்ம ஷூட்டிங் அது இதுன்னு அலைஞ்சு தெரிஞ்சா இதுல கவனம் செலுத்த முடியாம போயிடும், நம்ம பரிசு வின் பண்ண முடியாது, முதல்ல நம்ம 2 ரெஸ்டாரண்ட் வச்சோம் இதுல பரிசை வின் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதுல ஒரு பெரிய அமௌண்ட் வரும் தெரியுமா, அந்த அமௌண்ட் வச்சு இதே மாதிரி ஒரு
பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து செட்டா போடுவோம், அதுல நம்ம ஷூட் பண்ணலாம்னு சொல்றப்போ இப்படியே போச்சுன்னா அப்படியே பிரான்ச்சை ஓபன் பண்ணிட்டு தானே போகணும், அப்படி ஓபன் பண்ணாலும் பரவாயில்ல சார், இது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஷூட்டிங்கை விட ரெஸ்டாரண்டா தான் வந்துட்டு ரொம்ப ஜாலியா வந்து நடத்துறாங்கன்ட்டு தெரிய வருது. சரிப்பா, இந்த கான்டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு செட்டை போட்டு முடிஞ்சால ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு காமெடியா சொல்றாப்ல. ஸோ நம்மளுக்கு திறமை பார்த்தீங்கன்னா குக்கிங்ல தான். பட் அதை தவிர்த்து தெரியாத ஒரு துறையில போயிட்டு அதுல எஃபர்ட், எனர்ஜி, டைமை கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாப்ல. ஆனா இருந்தாலும் அவர் என்னதான் டைரக்ஷன் சொல்லிட்டு போனாலும் அவருடைய சமையல் கலை ஒரு பக்கமா அவரை இழுத்துக்கிட்டு ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லணும்ல. நமக்கு தெரியாத ஃபீல்டுல போனா கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணா நம்மளால எது வேணாலும் சாதிக்க முடியும். ஆனா சில நேரத்துல முயற்சியை விட தேர்வுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஸ்டோரி பத்தின கமெண்ட்டை கீழே சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.